Good evening. Class 10 CBSE Max next chapter area related to circle. So first introduction class இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, அந்த ஃபார்முலாஸ் எப்படி வந்துச்சு, அதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற லாஜிக்கை ஃபஸ்ட்டு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறமா சம்ஸ் ஈஸியாக நீங்களே போட்டுடலாம். ஸோ ஃபார்முலாஸை எப்படி டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். இந்த வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் பார்க்க போகிறோம். ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸா, சர்க்கிள் அப்படின்னும் போது அதோட ஏரியா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆர் பெரிமீட்டர் அது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறான். ஸோ ஒரு சர்க்கிளை அதோட ஏரியா பெரிமீட்டர் தெரியணும். ஏரியா பெரிமீட்டர், பெரிமீட்டர் அப்படின்னா என்ன தெரியுமா? பெரிமீட்டர், ஏரியா ஆர் ஏரியா பெரிமீட்டர் ஆர் சர்க்கம்ஃபரன்ஸும் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் அப்படின்னா, இப்போ என்கிட்ட நான் ஒரு லேண்ட் வாங்கியிருக்கேன்னு நினச்சிக்கோ. இது மாதிரி ஒரு ஸ்கொயர் லேண்ட் வாங்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் யாரும் வரக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ண போகிறேன், ஒரு காம்பவுண்ட் கட்ட போகிறேன். காம்பவுண்ட் கட்ட போகிறேன்னு நினச்சிக்கோ. காம்பவுண்ட் கட்டுறதுக்கு நான் ஏரியாவை மெஷர் பண்ணோமா, பெரிமீட்டரை மெஷர் பண்ணோமா? பெரிமீட்டர் தான் மெஷர் பண்ணோம். பெரிமீட்டர் தான் என்ன ஆகுதுன்னா அவுட்டர் பவுண்ட்ரி. இப்போ இந்த காம்பவுண்ட் கட்டுறதுக்கு எவ்வளோ தேவை அப்படின்ட்டு இந்த அவுட்டர் பவுண்டரி மட்டும் மெஷர் பண்ணுறது பேர் தான் பெரிமீட்டர். சரியா? பெரிமீட்டர் அப்படின்றது அந்த அவுட்டர் பவுண்டரியை மட்டும் மெஷர் பண்ணுறது பேர் பெரிமீட்டர். அதே இடத்துல நான் ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறேன், இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து நெல் பயிரோ ஏதோ ஒரு பயிர் வைக்க போகிறோன்னா அப்போ ஏரியாவை கால்குலேட் பண்ணணும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சுங்க. ஏரியா அப்படின்னும் போது அந்த ரீஜன் ஃபுல்லாத்தையும் மெஷர் பண்ணுறது பேர் ஏரியா. பெரிமீட்டர்ன்றது அவுட்டர் பவுண்டரி மட்டும், வெளியில் இருக்கிறது மட்டும். லைக் காம்பவுண்ட் போடுறது. இப்போ ஒரு சர்க்குலர் பார்க் இருக்குன்னா அதில் அப்படியே சர்க்குலர் ரவுண்டில் வாக்கிங் போயிட்டு வராங்க அப்படின்னும் போது அதெல்லாம் பெரிமீட்டர் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுங்க. இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்ம்லாம் தெரியணும். ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர். ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். நெக்ஸ்ட் பெரிமீட்டர் அப்படின்னும் போது 2πr. சரியா? பெரிமீட்டர் ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 2πr. நெக்ஸ்ட் செமி சர்க்கிள் அப்படின்னு பார்க்கலாம். செமி சர்க்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதி சர்க்கிள் அர்த்தம். சரியா? செமி சர்க்கிள்னா பாதி சர்க்கிள். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ரேடியஸ் ஆர்னு இருக்குது. இப்போ இதோட ஏரியா எவ்வளோ இருப்போது? ஃபுல் சர்க்கிள் வந்து πr ஸ்கொயர். அப்போ இதில் பாதி அப்படின்னும் போது நான் வரும் πr ஸ்கொயர் பை 2. பெரிமீட்டர் கரெக்டாக யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். பெரிமீட்டர் அப்படின்னும் போது என்ன வரப்போகுது? மொத்தம் 2πr. அப்போ பாதி எவ்வளோ வரும்? πr வரும். πrஓட நிறுத்தினா ஓகேவா? தப்பு. πrன்றது எந்த ரீஜன்னா இந்த ரீஜன் மட்டும் தான். இந்த கிரீன் கலர்ல இப்போ வரைகிறேன் பார்த்தியா? ஸோ இதுதான் πr. இப்போ எக்ஸ்ட்ராவா இது வேற இருக்குதுல்ல, இது ஒரு ஆறு, இது ஒரு ஆறு, ப்ளஸ் 2r. சரியா? இது ஒரு ஆர், இது ஒரு ஆர், 2r. அப்போ இது மொத்தத்தையும் நான் மெஷர் பண்ணேன்னா இந்த லென்த் வந்து πr. பாதி தானே சர்க்கு ஃபுல் சுற்றினா 2πr. இங்கேருந்து இங்கே பாதி தான் சுற்றிருக்கேன். அப்போ πr அப்படின்னும் போது நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இது ஒரு ஆர், இது ஒரு ஆர். ஸோ πr + 2r. சரியா? நெக்ஸ்ட்டு குவாட்ரண்ட் சொல்லுவாங்க. குவாட்ரண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குவார்ட்டர் சர்க்கிளில் தான் குவாட்ரண்ட் அப்படின்னு போகிறாங்க. சரியா? ஸோ இதுவும் ரேடியஸ், இதுவும் ரேடியஸ் இருக்கும் போது இப்போ இதோட ஏரியா இதில் பாதி அப்படின்னும் போது எவ்வளோ இருப்பது? πr ஸ்கொயர் பை இது டிவைடட் பை 2 போது πr ஸ்கொயர் பை 4ன்னு வரப்போகுது. சரியா? πr ஸ்கொயர் பை 4ன்னு வரப்போகுது. நெக்ஸ்ட்டு இதோட பெரிமீட்டர் அப்படின்னும் போது என்ன பண்ண போகிறோம்? πr பை 2. πrன்றது இது, πr பை 2 ப்ளஸ் என்ன வரப்போகுது? 2r. ஏன்னா இது ஒரு ஆர், இது ஒரு ஆர், 2r. இதில் பாதி அப்படி இல்லை, இதில் பாதி இல்லை, இதில் 4 அப்படின்னும் போது குவாட்ரண்ட். சரியா? குவாட்ரண்ட் அப்படின்னா குவார்ட்டர் சர்க்கிள் தான் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. சரியா? இந்த 3 ஷேப்பை ஃபஸ்ட்டு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சர்க்கிளு, செமி சர்க்கிளு, குவாட்ரண்ட்டு. நெக்ஸ்ட் என்ன ஷேப் பார்க்கலாம்னா ரிங்கு பார்க்கலாம். ரிங்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ரிங் அப்படின்னும் போது இது சென்டரா கேபிட்டல் ஆர்னு ரேடியஸ் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அதுக்குள்ளே ஒரு சர்க்கிள், இதோட ரேடியஸ் ஸ்மாலர். இப்போ ஏரியா ஆஃப் த ரிங் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இந்த ரீஜனில் மட்டும் தான் மெட்டீரியல் இருக்கும், நடுவில் அந்த ஸ்மாலர் ரீஜனில் மெட்டீரியல் இருக்காது. ரிங்கெலாம் பார்த்துருக்கோம்ல, நடுவில் ஹாலோவாக இருக்கும், எம்டியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சோம். பெரிய சர்க்கிளோட ஏரியா வந்து πr².
அதுலேருந்து என்ன பண்ண போகிறேன், இந்த குட்டி சர்க்கிளை சப்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறேன். கரெக்டாக இந்த குட்டி சர்க்கிளை சப்ராக்ட் பண்ணி எடுத்துட போகிறேன். சப்ராக்ட் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த பீஸை எடுத்துடணும் போது பை ஆர் ஸ்கொயர். சரியா, பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அப்போ இதோட ஏரியா வந்து அந்த பையை காமனாக திட்டினா கூட ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு சொல்லலாம். இதை வேறு எப்படியும் சொல்லலாம்னா ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட பெரிமீட்டர் அப்படின்னும் போது என்ன பண்ண போகிறேன், இதோட சர்க்கம்பரன்ஸ் இதோட சர்க்கம்பரன்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். பை 2 பை ஆர் ப்ளஸ் 2 பை ஆர். இதில் காமனாக 2 பை எடுத்தா அப்படின்னா ஆர் ப்ளஸ் ஆர் அப்படின்றத போட்டுக்கலாம். சரியா, ஸோ இது வந்து ரிங் ஆச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு செக்டார் அப்படின்றத பார்க்கணும். செக்டார்ன்றது ரொம்ப தெளிவாக பார்த்துக்க வேண்டியது. செக்டார்ன்றது எப்படி வரும்னா ஒரு சர்க்கிள் சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஆர்க்கை இந்த பீஸை மட்டும் தான் செக்டார்னும். சரியா, ஸோ ஒரு பீஸால் ஒரே ஒரு பீஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுன்னா அது பேர் தான் செக்டார். சரியா, ஸோ இதோட ஏரியா சர்க்கம்பரன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். இது டீட்டா, இது ஆறுன்னு இருக்கும், இதுவும் ஆறுன்னு இருக்கும். இந்த லென்த் பேர் எல்லுன்னு சொல்ல போகிறாங்க. இப்போ இது எப்படி கால்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபுல் ஏரியா அப்படின்னும் போது பை ஆர் ஸ்கொயரு. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ரீஜன் மட்டும் தானே இருக்குது. அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு இந்த டீட்டா டிவைடட் பை 360. ஏன்னா 360 போகிறோன்னா ஃபுல் சர்க்கிளோட ஆங்கிள் வந்து 360 டிகிரி. அப்போ இது எவ்வளோ டீட்டா இருக்கோ டீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். சரியா, ஸோ இது வந்து ஏரியா. அப்போ பெரிமீட்டர் வந்து என்ன வரப்போகுதுன்னா டீட்டா பை 360 பெரிமீட்டரோட ஃபார்முலா ஆஃப் சர்க்கம்பரன்ஸ்னா பார்த்தோம் 2 பை ஆரா. ஸோ இந்த ரீஜனுக்கு அதான் வரப்போகுது. இது கூடவே நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆரை சேர்த்து போடணும் ப்ளஸ் 2r. இது ஒரு டேர்மு ப்ளஸ் 2r அப்படின்னு வரப்போகுது. நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம். சர்க்கிளில் சென்டர் பாயிண்ட்டு இந்த லைன் பேர்னா கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். போன சாப்டர் படிச்சிருந்தேன்னா சொல்லலாம். இது பேர், இந்த லைன் பேர் கார்டு. சரியா, கார்டு. இந்த குட்டி ரீஜன் பேர்னா அது மைனர் செக்மெண்ட்டு, மேலே இருக்கிற ரீஜன் வந்து மேஜர் செக்மெண்ட். சரியா, இப்போ ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் தேவை. ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் எப்படி சொல்லலாம் பாரு. ஏரியா ஆஃப் செக்டார் என்னது, இந்த பீஸ் வரப்போகுது. சரியா, ஏரியா ஆஃப் செக்டார். இந்த ஏரியா ஆஃப் செக்டார்லேருந்து என்ன பண்ண போகிறோம், இந்த ட்ரையாங்கிளை கட் பண்ணி எடுக்க போகிறோம். சரியா, இதுலேருந்து இதை கட் பண்ணி எடுத்துட்டோன்னா எனக்கு இந்த பீஸ் மட்டும் வரப்போகுது. சரியா, ஸோ ஏரியா ஆஃப் செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட். சரியா, ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் கிடைக்கும். இப்போ ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா தெரியும். என்ன அது, டீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். சரியா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா 1/2 ஆர் ஸ்கொயர் சைன் டீட்டா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, இதுதான் நான் ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட். சரியா, ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட்னா இந்த க்ரீன் கலரில் ஷேட் பண்ணுற பார்த்தியா, இப்போ எல்லோ கலரில் கூட ஷேட் பண்ணுறேன். ஸோ இந்த ரீசன் மட்டும் வேணும். இந்த ரீசன் மட்டும் கேட்டாங்கன்னா என்ன பண்ண போகிற, ஏரியா ஆஃப் செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னா ஏரியா ஆஃப் மேஜர் செக்மெண்ட் கூட ஒரு சில கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. ஏரியா ஆஃப் மேஜர் செக்மெண்ட். ஏரியா ஆஃப் மேஜர் செக்மெண்ட்னா என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு சர்க்கிள் எடுத்துக்க போகிறோம். ஃபுல் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட்டு. இதை மைனஸ் பண்ணிட்டோன்னா எனக்கு என்ன கிடைக்கும், மீதி இருக்கிற மேஜர் செக்மெண்ட் கிடச்சிடும். புரிஞ்சா, இந்த பார்ட்லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த பார்ட் கிடைக்கும். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் மேஜர் செக்மெண்ட்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட். சரியா, ஸோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னா ஈஸியாக நம்ம எல்லா சமமும் சால்வ் பண்ணிடலாம். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிங்க பார்க்கலாம்.